இருந்துச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ராஜாவும் கொஞ்சம் இதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அக்கா வெளியே போனாலும் மாற்றலாம் அதிகமாயிருச்சு. இதுவுமே அவங்க கவலைப்பட மாட்டேங்காங்களே என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தூங்கும்போது அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, நான் ஏதோ பண்ணிட்டேன் நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சேடா இருக்கா. அது அவங்க அப்பா அம்மா வந்து காமிச்சோன்னா அவங்க வந்து நம்ம ஹீரோன் லெட்டர் வந்து நெட்ல குட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம ஹீரோனோட தங்கச்சி வந்து இந்த ராஜிக்கு போறான். அப்போ அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அவளை எப்படியோ சேல்ஸ் பண்ணியாச்சு, அவளை சேல்ஸ் பண்ணதுல நல்ல காசு நம்ம கிடைச்சிருக்கு, அவளை எப்படியோ பக்கத்து நாட்டுக்கு வித்துட்டோம், நம்ம ராஜா வந்து வித்துட்டாங்க, சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தானே. நம்ம ஹீரோன் வந்து சேடா பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அக்காவை வித்துட்டாங்களா, எப்படி அவங்க விற்கலாம், அக்கா வந்ததும் காசுக்கு வைப்பாங்க, கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி ஏமாத்தி வித்துருக்காங்க, ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப சேடாக அப்படியே அந்த போறான். எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க நினைச்சேன், நான் அவங்கள எப்படி பண்ணுவாங்க நான் நினைச்சு பார்க்கல, அவங்க அப்பா அம்மா கூடயுமா வெளியே போறது அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து அழுதான். என்ன மன்னிச்சிருக்கான்னு அவ சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு எதுவுமே தெரியாதா, இப்ப தான் அவளுக்கு தெரியுது. ஆனா அவ ரொம்ப அழுதா, அக்கா என்ன மன்னிச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய் பேசிட்டு இருந்தான். நான் வந்து உங்க ப்ரொபோசல் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்படியே பேசிட்டு இருக்கா. அதனால ஐயோ வந்து சொல்றேன், கண்டிப்பா அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுத்து அவனை எப்படி